எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் அவர் சேனல். நான் உங்கள் மணிகரி. வேலை முடிஞ்சு இப்போ தான் வந்தேன். ஸோ வேட்டையன் படத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வேட்டையன் படம் சம்மந்தமான பஸ் லுக் ரிலீஸ் ஆனப்பையும் சரி, அப்புறம் டீசர் டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆனிச்சு. அப்போ கூட நான் பெருசாக எதுவுமே பேசலை. ஏன்னா அப்போ பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம் போயிட்டே இருந்துச்சு. லைஃப்பில் நான்ஸ்டாப்பாக போயிட்டு இருந்துச்சு, கேப்பே இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. அதுலேருந்து மீண்டு வரதுக்கு எனக்கு இவ்வளோ டைம் ஆகிடுச்சு. ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி ஆல்ரெடி நிறைய பேர்த்துக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் இந்த வீடியோவில் இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி ஷேர் பண்ண போகிறதில்ல. இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ முடிய போகுது அப்படிங்கிறத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னப்பா சொல்கிற, இந்த படத்தோட ஷூட்டிங் முடிய போதா? மணிகரி, நீ பொய் சொல்லலையா, உண்மையாக தானே சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உண்மையாக தான் சொல்கிறேன். இது ரீகன்ஃபார்ம் 1க்கு 3-4 தடவை பண்ணிட்டேன். ஸோ இப்போ கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த படம் சம்மந்தமான ஒரு சில விஷயம் எனக்கு தெரியும். அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். ஏன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ண முடியாது. அதனால தான் இதிலே சொல்லிடுறேன். இந்த படத்தோட அந்த மேக்கிங் பார்த்திங்கன்னா உண்மையிலே யதார்த்தமாக இருக்கும். எப்படி சொல்கிறதுன்னா, உங்களுக்கு ரொம்ப நாளாக ரஜினி சார் எந்த மாதிரி ஒரு படத்தில் நாம் இவரை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோமோ அந்த மாதிரி ஒரு படமாக தான் இந்த படம் இருக்கும். என்னப்பா சொல்கிற, ஜெயிலர் படத்துலையும் அவர் தாறுமாறாக தான் நடிச்சிருந்தார், சைலண்டாக நடிச்சிருந்தார், செம்ம வைலண்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த படத்துலையும் வைலன்ஸ் இருக்குது, ஆனால் சைலண்ட்டும் இருக்கும், அதே சமயம் மாஸும் இருக்கும், அதே சமயம் கிளாஸும் இருக்கும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரில் ரஜினி சார் இந்த படத்தில் நடிச்சிட்ருக்காரு. சாலிடாக சொல்லப்போனால் இந்த கேரக்டரு உண்மையிலே இவரோட கெரியர் பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அற்புதமான ஒரு கேரக்டரு. ஸோ அதனால தான் இந்த கேரக்டருக்கு வேட்டையன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்களோ என்னமோ. ஸோ ஆனால் ரஜினி சாரோட அந்த கேரக்டருக்கு நேம் வேட்டையனா இல்லையாங்கிறது வேறு. ஆனால் படத்தோட டைட்டில் வேட்டையன் வச்சதுக்கு முக்கிய காரணம் இந்த கேரக்டரை பேஸ் பண்ணி தான். ஏன்னா டிஜே ஞானவேல் அவர்கள் இவர் இயக்குற ஒரு படத்துக்கு டைட்டில் வைக்கணும்னா ஒன்று அந்த கதையை பேஸ் பண்ணி டைட்டில் வைப்பார், இல்லைனா அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி டைட்டில் வைப்பார். இந்த ஜெய்பீமோ அப்புறம் இவரோட முந்தைய படம் அசோக் செல்வன் நடிச்சிருந்தப்பற அது கூட்டத்தில் ஒருவன் நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு படத்துக்கும் கதையை பேஸ் பண்ணி தான் வச்சார். ஆனால் இந்த படத்தோட டைட்டில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ரஜினி சாரோட கேரக்டரை மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி வேட்டையன் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காரு. ஸோ இதுலேயே சாலிடாக புரியுது இந்த படத்தோட கதை எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு. ஸோ இது ஒரு சைடு இருந்தாலும் இந்த படத்தில் ரஜினி சாருக்கு ஈக்குவலாக அந்த வில்லன் கேரக்டரில் யார் நடிக்கிறா அப்படிங்கிற டவுட்டு நிறையா பேர்கிட்ட இருக்குது. நான் பர்சனலாக 2 பேரை தான் நான் எதிர்பார்த்தேன். ஒன்று ராணா, இன்னொன்று பகத் பாசில். ஆனால் இந்த பகத் பாசில் இருக்கார்ல, அவர் இந்த படத்தில் ரஜினி கூடவே வர மாதிரி கேஷுவலான ஒரு கேரக்டரில் பண்ணுறாரோ அப்படிங்கிற டவுட் இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக ஷூட்டிங் ஸ்பாட் சம்மந்தமான ஃபோட்டோஸும் வீடியோஸும் நான் பார்த்தேன். இந்த 2 விஷயத்துலேயும் பகத் பாசில் அவர்கள் சார் கூடவே இருக்காப்புல. ஸோ அப்படி இருக்கிறப்போ இவர் வில்லனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெளிவாகவே தெரியுது. ஆனால் அந்த ராணா கேரக்டர் இந்த படத்தில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நான் எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டேதுங்க. அந்த அளவுக்கு செம்ம சர்ப்ரைஸாக இந்த கேரக்டர் டிஜே ஞானவேல் அவர்கள் ஒழிச்சு வச்சுருக்காரு. ஸோ எனக்கு என்ன டவுட்னா, ஒருவேளை இவர் தான் இந்த படத்தோட வில்லனா இல்லை வேறு யாராச்சும் இந்த படத்தோட வில்லனா அப்படிங்கிறது செம்ம சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் எங்கே பார்த்தாலும் கேமியோ பண்ணுற அந்த பழக்கம் வந்துருச்சுல. எந்த படத்தை பார்த்தாலும் பெரிய பெரிய ஹீரோக்கள் அந்த படத்தில் கேமியோ பண்ணி மக்களை சர்ப்ரைஸ் பண்ணிடுறாங்க, அதாவது நம்மளை. அது மாதிரி இந்த படத்தில் ஏதாச்சும் ஒரு பெரிய ஆக்டர் சர்ப்ரைஸ் பண்ணி, அதுவும் நெகட்டிவ் ரோலில் வில்லனா நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு விஷயம் கூட இந்த படத்தில் இருக்கலாம். மேபி என்னோட கெஸ்ஸிங் தான். எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்மளால இப்போ சொல்ல முடியல. ஆனால் ஒன்று, இந்த ராணா கேரக்டரு பகத் பாசிலை விட செம்ம பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் மட்டும் எனக்கு புரியுது. ஆனால் பகத் பாசில் கேரக்டர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த படத்தில் நடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் இவர் இந்த படத்தில் நடிச்சிட்ருக்கார். ஏன்னா ரஜினி சார் நடிக்கிறதுனா ரஜினி சார் கூட நடிக்கணும்னா எந்த ஒரு நடிகரும் எந்த ஒரு நடிகையும் எந்த ஒரு டெக்னீஷியனும் ஒர்க் பண்ணவும் சரி, கூட நடிக்கவும் சரி வேணானே சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ரஜினி சாரோட கூட நடிக்கிறதுனால இவர் இந்த படத்தோட கதையை கேட்காம அப்படியே ஓகே சொல்லியிருக்காரு டிஜே ஞானவேல்கிட்ட.
ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் லைக்கா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு தொகையில் இந்த படத்தை தயாரிக்கவே இல்லை. ஏன்னா இந்தியன் 2 பார்த்தீங்கன்னா 500 கோடி, விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா 350லேருந்து 400 கோடி கிட்ட இருக்குது. ஸோ ஆனால் இந்த சந்திரமுகி பார்த்தீங்கன்னா 150 170 தான் தயார் பண்ணாங்க. ஆனால் இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணலை. பட் என்னோட கெஸிங் படி இந்த படத்தோட பட்ஜெட் மேக்ஸிமம் வந்து 150லேருந்து 2 crore வரைக்கும் தான் இருக்க போகுது. ஆனால் இந்த படத்தோட பட்ஜெட் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக ஆகாததுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோட டைரக்டர் தாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, டிஜே ஞானவேல் அவர்கள் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் வந்து தென் மாவட்டத்தில் தான் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காரு. எங்கே பார்த்தாலும் வந்து ஷூட்டிங் பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்தில் தான் வச்சிட்ருக்காரு. ஒரு ஷெட்யூல் மட்டும்தான் நார்த்துக்கும், இன்னொரு ஷெட்யூல் மட்டும்தான் கேரளாவிலும் போனாப்புல. மற்றபடி எல்லாமே தென் மாவட்டத்தில் தான். அப்படி இருக்கிறப்போ வந்து பட்ஜெட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் 150-200 வரத்துக்கு காரணம் ஆக்டர்ஸோட சேலரியும் அப்புறம் டெக்னீஷியனோட சேலரியும் தான். அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட பட்ஜெட் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். மற்றபடி வந்து இந்த படத்தோட பட்ஜெட் வந்து, அதாவது கதைக்கு தேவையான பட்ஜெட் மட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆல்ரெடி தூத்துக்குடியில் செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் ரஜினி சாரும் பகத் பாசிலும் ஒன்றா இருப்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஏன்னா இவங்க 2 பேரோட போர்ஷனை தான் ஞானவேல் ராஜா செம்ம ஸ்பீடாக எடுத்துகிட்டு இருக்கார். ஆல்ரெடி வந்து ரித்திகா சென் போர்ஷனையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, தசரா விஜயன் போர்ஷனையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி வந்து மஞ்சுமா வாரியர் போர்ஷனையும் வந்து சீக்ரெட்டாக சென்னை ஷெட்யூலில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ராணா இவங்களோட போர்ஷனும் கம்ப்ளீட் ஆகிடுது. அமிதாப் பச்சன் போர்ஷன் வந்து ஆல்ரெடி வந்து மும்பையிலையும் ஹைதராபாத்லேயும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சாரி, அமிதாப் பச்சன் கேரக்டர் சொல்ல மறந்துட்டு பாருங்கள். இவர் வந்து வக்கீலாக வராரு, சர்ப்ரைஸான வக்கீல். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரஜினி சார் கூட அமிதாப் பச்சன் நடிக்கிறதுனால இந்த கேமியோ வந்து ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குறாங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த கேரக்டரு இந்த படத்துக்கு பக்கபலமாக இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கேரக்டரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. படம் பார்த்தோம்னா நமக்கு உண்மையிலே இந்த கேரக்டர் மூலமாக சர்ப்ரைஸான பல விஷயங்கள் தெரிய வரும். ஸோ இந்த படத்தோட பாடல்கள்லாம் இன்னும் வந்து கம்ப்ளீட் ஆகலை. அதுக்கான வேலைகளை வந்து அனிருத் அவர்கள் இன்னும் பண்ணவே இல்லை. நல்லா மைண்டில் வச்சுங்க. எப்போ இந்த ஒர்க்கை வந்து அனிருத் அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் சரியாக தெரிலங்க. ஏன்னா ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் வந்து அனிருத் அவர்கள் பார்த்துட்டு இருக்காப்புல. ஸோ ஒன் பை ஒன்னாக முடிச்சுட்டு வரதுக்கு எப்படியும் டைம் ஆகிடும். அதுக்குள்ளே இந்த படத்தோட ஷூட்டிங்கும் முடிஞ்சிடும். சாரி, இந்த படத்தோட ஷூட்டிங் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. எப்போ முடியுதுன்னா ஜனவரி எண்டில் இந்த படத்தோட ஷூட்டிங் முடியுதுங்க. ஸோ சாலிடாக சொல்லப்போனால் இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டான ஒரு பக்காவான ஒரு டீசர் நமக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்குன்னுபா. அதை நல்லா மைண்டில் வச்சுங்க. எப்போ வருது, என்னைக்கு வருது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக தெரிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் மணிகரி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.